வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு கவனம் தேவை என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சின்ன தவறை நீங்கள் செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ₹1 கூட அக்கௌண்ட்டுக்கு வராதுங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய பயனாளிகளுக்கு தான் இது பொருந்தும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வாயிலாக நம்ம புதிய பயனாளிகள்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தவறு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும். 2023ஆம் ஆண்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ₹1000 அப்படிங்கிறது பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த ₹1000 கொஞ்சம் காலதாமதமாகவே நிறைய பேர் அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகின்றன. இதனை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை என்றும், ஒரு குடும்பத்தில் தாய் இறந்துவிட்ட நிலையில் அந்த குடும்பத்தில் இருக்கும் 21 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. என்னன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போன்றவற்றை மாற்றி கொடுக்கறது, நெக்ஸ்ட் தவறுதலாக ஒரு எண்ணை மாற்றுவது ஆகியவற்றால் கூட மகளிர் உதவித்தொகை கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தொலைபேசி எண்ணை சரியாக கொடுத்து வங்கி கணக்கு எண்ணை தவறாக கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன ஆகும், மெசேஜ் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் அமௌண்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இ-சேவை மையம் மூலமாகவோ அல்லது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் மூலமாகவோ மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் அனைத்துமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, அதே போல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடாக இருக்கட்டும், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பராக இருக்கட்டும், எல்லாமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபார்ம் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே கொடுக்கணும். என்கிட்டயே நிறைய நபர் மெசேஜில் கேட்குறீங்க, என்னுடைய குடும்ப அட்டை நம்பரை தப்பாக போட்டிருக்காங்க, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ குடும்ப அட்டை நம்பர் தப்பாக இருக்குங்கும் போது நீங்கள் எந்த பயனாளிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி உங்களுக்கு அமௌண்ட் போடுவாங்க? கண்டிப்பாக போட மாட்டாங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த தவறுகளை வேறு ஏதாவது எடிட் ஆப்ஷன் நமக்கு இ-சேவை மையம் மூலமாக கொடுக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி நடந்த தவறுகளை சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய விவோஸ் மூலமாக நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. கள ஆய்வு அப்படிங்கிறத ஒன்று நடத்துனாங்க. அது மாதிரி இந்த தடவை நடக்குமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது இப்போயும் ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரிஜெக்ட் ஆகிட்டு இல்லை ஏதோ ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃபார்ம் சரியில்லை அப்படிங்கும்போது அது மூலியமாக நம்மக்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க, எனக்கு குடும்ப அட்டை எண் தப்பாக போட்டிருக்காங்க, எனக்கு மொபைல் நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க போல இருக்குது, எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல, அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது எடிட் ஆப்ஷன் இ-சேவை மையம் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி தவறு நடந்த வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இனி தவறு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை நம்மளுடைய அந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறவங்க அந்த இடத்துல அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய குடும்ப அட்டை எண் ப்ளஸ் உங்களுடைய ஆதார் நம்பர் இது 3 கரெக்டாக போட்டிருக்காங்களா, மெயினாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் வாங்கி செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு அதுக்கு உரிய அங்கே டைப் பண்ணக்கூடிய பர்சன்ட்டை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. இல்லைனா விஓஸ் அது மாதிரி யாராவது கலெக்ட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கையில் கொடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தவறுதலாக போனவங்க யாரும் வருத்தப்பட வேணாம். வேறு ஏதாவது ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது சம்மந்தமாக ஏதாவது தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இது வரைக்கும் கரெக்டாக தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் நான் கரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.